ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா சென்னையில் இருக்க ஸ்கந்தாஷ்டமம் கோயிலில் இருக்கோம். இது எங்கே இருக்குன்னா தாம்பரம் சேலையூரில் மகாலட்சுமி நகரில் இருக்குங்க. இது வந்து மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு தெரியாது. நீங்கள் பக்கத்தில் கேட்டிங்கன்னா ஒரு சின்ன சந்துக்குள்ளே போய் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் சூப்பராக இருக்குது கோயில். வாங்க நம்ம போயிட்டு என்னென்ன சாமிலாம் உள்ளே இருக்குதுன்னு போய் பார்க்கலாம். இந்த சைடு சரி, அந்த சைடு ஃபுல்லாக சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் எல்லா இதையுமே அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கோயிலில். அப்படியே நேராக போனோம்னா எடுத்த உடனே பஞ்சமுக ஆஞ்சநேயர் அருமையாக இருக்கார். இங்கே வந்து இந்த கோயிலில் மட்டும்தான் எல்லா சுவாமி சிலைகளும் ரொம்ப ஹைட்டாகவும் பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாஸ்திரமாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உள்ளே வந்தோம்னா நம்ம நேராக கணபதி, ராஜ கணபதி, அப்புறம் பக்கத்தில் மாதா புவனேஸ்வரி அம்மன் சன்னதி. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த கோயிலை வந்துட்டு நிறுவின சாந்தானந்தன் துறவி சாந்தானந்தன் சன்னதி. அப்புறம் இந்த பக்கம் பிரித்யங்கரா, மகா பிரித்யங்கரா இருக்காங்க. அவங்களுக்கு அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்டில் வந்துட்டு சர்வேஸ்வரர், சர்வேஸ்வரர் இருக்கார். அப்புறம் அப்படியே அம்மனுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா நம்ம அழகான முருகர் வந்துட்டு இங்கே சுவாமிநாதனாக இருக்கார். அப்படியே கொஞ்சம் வெளியில் வந்தீங்கன்னா இந்த பில்டிங்லேருந்து அப்படியே அடுத்தது உள்ளே போனீங்கன்னா போன உடனே அங்கே சக்கரத்தாழ்வார் அருமையாக இருக்கார். பில்டிங்கெல்லாம் சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்கப்பா. அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சின்னதாக ஒரு பெரிய வெங்கடாச்சலபதி வச்சுருக்காங்க ஸ்டாச்சு. இந்த சக்கரத்தாழ்வாருக்கு அப்படியே ஜஸ்ட்டு பிஹைண்டில் வந்துட்டு லக்ஷ்மி நரசிம்மர் இருக்கார். அப்புறம் இந்த ஹாலில் அப்படியே மிச்ச இதில் சுற்றி பார்த்துட்டு மேலெல்லாம் வந்துட்டு எல்லா அஷ்டலக்ஷ்மிலாம் வச்சுருக்காங்க. அப்படி அங்கேருந்து அப்படியே உள்ளே வந்தோம்னா நம்ம ஐயப்பன் இருக்கார் தனியாக சன்னதியில். அப்புறம் அங்கேருந்து ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க சன்னதி உள்ளே போனோம்னா நம்ம பிரம்மாண்டமாக இருக்கார் நம்ம சிவபெருமான். அஷ்டலிங்கேஸ்வரர் இருக்கார். அவருக்கு எய்த்தாப்பில் வந்துட்டு நந்தி பகவான் இருக்கார். அதோ பாருங்கள், நந்தி பகவான் அருமையாக இருக்கார். இதில் வந்து ஒரு சில நம்ம கோயிலுக்குள்ளே போகும்போது ஒரு சில இதெல்லாம் எடுக்க முடியல. உள்ளே வந்து தத்தாத்திரேயர் இருக்கார், அப்புறம் பைரவர் இருக்கார், அப்புறம் மகாலட்சுமி இருக்காங்க. அவங்களெலாம் வந்து நம்மளால் எடுக்க முடியல, சாரி. இந்த இடம் என்னென்னா இந்த இடத்துல வந்து தினமும் யாகம் நடக்குது. இவங்க மகா பிரித்யங்கரா தேவி. அவங்களுக்கு வந்து இந்த கோயிலில் மட்டும் தினமும் யாகம் நடத்துகிறாங்க. காலையில் வந்துட்டு அந்த யாகம் வந்துட்டு தினமும் நடக்குது. காலையில் 9:30லேருந்து 11:15 வரைக்கும் நடத்துகிறாங்க. இந்த யாகத்துக்கு வந்து நம்ம முன்னாடியே பணம்லாம் கட்டினோம்னா நம்ம உட்காந்து நம்ம வந்து பூஜையில் கலந்துக்கலாம். அது பார்த்திங்களா போட்டிருக்காங்க. இந்த போர்டில் வந்து என்னென்ன யாகத்துக்கு என்னென்ன பலன் போட்டிருக்காங்க. இவர் தான் இந்த சாந்தானந்த சுவாமிகள். அவரோட தியான மண்டபம் இது. அதுவும் ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட்லேயே இருக்குது, அந்த கோயிலுக்குள்ளேயே இருக்குது. அங்கே போய் உட்காந்து தியானம் பண்ணணும். இதில் வந்து அட்ரஸ் இருக்குது, நீங்கள் வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க. அம்மன் புவனேஸ்வரி, பஞ்சமுக ராஜ கணபதி, நம்ம முருகர், அழகான முருகர், பிரத்யங்கரா, சர்வேஸ்வரர், வீர சர்வேஸ்வரர், பஞ்சமுக ஆஞ்சநேயர், அஷ்டலிங்கேஸ்வரர், சக்கரத்தாழ்வார், ஐயப்பன், நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மர், ஸ்ரீ மகாமேரு, தன்வந்திரி பகவான், ஸ்ரீ தத்தாத்ரேயர், ஸ்ரீ சனீஸ்வர பகவான், ஸ்ரீ மகா பிரித்யங்கரா. எல்லாரும் போய் நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு வாங்க. தேங்க்யூ.